ராஜி அவர்களோட வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பன்னிப்பெண் அவங்கள பற்றியும் சம்பவம் குறித்தும் ஏகப்பட்ட விஷயங்களை சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாய் சில்க்ஸ் நிறுவனத்தோட ஓனரும் பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருமான ராஜி என்கிற நாகலட்சுமி சமீபத்தில் அவங்களோட கணவரால் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த ஒரு செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவு குறித்து தொடர்ந்து ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் இது குறித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் காலையே எப்பவும் போல் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களோட வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். சடனாக அவங்க பையன் வந்து ஒரு கால் பண்ணியிருந்தார். அப்போ வீட்டுக்கு போயிட்டு பார்த்து எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேருமே ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்தாங்க. ஒரு வேளை வேறு யாரும் பண்ணிட்டாங்களோ என்னவோ ஏதோ அப்படின்னு நாங்கள் பயந்து போயிருந்தோம். ஆனால் போலீஸ் விசாரணையில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதை கேட்டு நாங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருந்தோம். ஏன்னா அம்மா வந்து அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள பொண்ணு கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு 24 மணி நேரமுமே அந்த துணிக்கடையை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து அதுக்கு சேரீ ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே எங்களுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுப்பாங்க. எங்களை அவ்வளோ நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கையில் அவங்கள போய் தப்பாக நினச்சி அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சமீப காலமாகவே அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அது அவங்களோட குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் தலையிட மாட்டோம். ஐயாவை விட அம்மா தான் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. எங்கள் குழந்தைகள்லாம் படிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு அடிக்கடி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்படி இருக்கையில் அப்படிப்பட்டவங்கள போயிட்டு இப்படி தப்பாக நினச்சிட்டு இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாரு. என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ அவங்களோட குழந்தைகள் அனாதையாக நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது தான் மனசு இன்னும் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க வீட்டு பணிப்பெண் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, கீர்த்தி சுரேஷ் அவர்கள் மிஸ்கினோட சேர்ந்து புதிய படம் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இளம் இயக்குனரோட சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சாவித்ரி அப்படிங்கிற ஒரு படம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க கேர்ள்ஸுக்கு ஃபேவரான ஒரு படம் அப்படின்னும், இந்த ஒரு படத்தில் ரொம்பவே அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டரை மிஸ்கின் அவர்கள் பண்ண போகிறாராமா. இந்த படத்தோட பூஜை சமீபத்தில் போடப்பட்டிருந்துச்சு. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் குறித்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சொல்லும்போது, கேர்ள்ஸ் ஜானர் படம் வந்து இப்போ வரது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தில் நிறைய முக்கியமான நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அண்ட் மிஸ்கின் சாரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட பூஜை முடிஞ்ச கையோடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.